சொந்தக்காரங்க தான். எங்க சந்தேகத்தை தீர்க்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நாங்க என்ன எங்க சுயநலத்துக்காக இதெல்லாம் செய்ய சொல்றோம்? இத பாருங்க, அம்மனுக்கு சாத்திர நகைங்கெல்லாம் உண்மையான நகைங்களா இருக்கணும்ல. அந்த நல்ல எண்ணத்துல தான் சொல்றோம். ஆசாரி கூட்டு வந்து செக் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆசாரிய வர சொல்லுங்க. அது போலியா ஒரிஜினலான்னு தெரியாம அம்மனுக்கு சாத்த கூடாது. என்னம்மா இப்படி சொல்றீங்க? இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியலையே. ஐயா, ஆசாரிய வர சொல்லுங்க. அவங்க வந்து சோதனை பண்ணி பார்க்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நான் தப்பு செஞ்சிருந்தா தானே பயப்படணும். நான் நேர்மையா இருக்கேன்னு தானே சொல்றேன். நீங்க ஆசாரிய வர சொல்லுங்க. ஐயா, அதான் அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, ஆசாரிய வர சொல்லுங்க. அதுக்கு அவசியம் இல்ல. ஆசாரி இங்க பூசைக்கு வந்திருக்காரு. ஆசாரி இங்க வாங்க. இந்த வரங்கய்யா. இந்த நகைகளை செக் பண்ணி அசலா போலியான்னு சொல்லுங்க. சரிங்கய்யா. நகைய சோதனையா போட சொல்ற, நல்ல வசமா மாட்ட போற. ஊர்க்காரங்க முன்னாடி அசிங்கப்படவும் போற. என் புருஷனுக்கு இந்த வருஷம் முதல் மரியாதை கிடைக்க போகுது. என்ன ஆசாரி, எல்லாம் உண்மையான நகைங்க தானே? சொல்லுங்க ஆசாரி, ஏன் அமைதியா இருக்கீங்க? நகைங்கெல்லாம் ஒரிஜினல் தானே? அம்மா மன்னிக்கணுமா, சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு. இது எல்லாமே போலி நகைங்க தான். சரி, அந்த பிரச்சனையை தீர்த்துட்டோம். அம்மனுக்கு நாம பூஜை போட்டு தானே ஆகணும். ஆமா, பூஜை போட்டுதான் ஆகணும். அதை நிறுத்த முடியாதுல்ல. அம்மனுக்கு பூஜை போட்டா முதல் மரியாதைய செய்யாம இருக்க முடியாதுல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்ற காளியம்மா? சாமுண்டீஸ்வரி ஸ்டேஷனுக்கு போயிட்டதுனால அவளுக்கு கொடுக்க முடியாது. கொடுக்காம இருந்தாலும் சாமி குத்தமாயிடும். இப்ப என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க. பேசாம என் மவன் சிவனாண்டிக்கே முதல் மரியாதைய செஞ்சிருங்க. அவனும் எந்த வகையிலையும் குறைஞ்சவன் இல்லையே. ஊர்ல பெரிய மனுஷனா இருக்கான். ஊர் தலைவருக்கும் நின்னவன் அவன். அவனுக்கு இந்த வருஷம் முதல் மரியாதையை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். காளியம்மா,
நீ நினைக்கிற மாதிரி எடுத்தவங்க கவுத்தன எதையும் செய்ய முடியாதுமா. எல்லாத்தையும் யோசிச்சு தான் செய்யணும். சிவனாண்டி நிறைய தப்புகளை செஞ்சிருக்காரு. அவரால ஊருக்கு பல பிரச்சனைங்க வந்திருக்கு. அவருக்கு எப்படி முதல் மரியாதை செய்ய முடியும்? ஆமா, அவருக்கு தர்றது அவ்வளவு சரியா இருக்காது. இங்க பாருங்க, இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த சிவனாடிக்கு முதல் மரியாதை கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த ஆளே அந்த தப்ப செஞ்சிருப்பாருன்னு தோணுது. என்ன உங்க அத்தை செஞ்ச தப்ப கண்டுபிடிச்சு சொன்னதுக்காக பழிய என் மேல போடுவியா? சும்மா வளன்னு பேச வேண்டாம். என் மவன் சொன்ன மாதிரி தப்ப கண்டுபிடிச்சதே அவன்தான். அத பாராட்டுற மாதிரி அவனுக்கு ஏன் முதல் மரியாதையை நீங்க கொடுக்க கூடாது? ஆமா, என் மவனுக்கு தான் கொடுக்கணும். அதான் பொருத்தமா இருக்கும். முறையை மாத்துறது ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த வருஷம் என் மவனுக்கு தான் முத மரியாதை கிடைக்கணும். சரி, நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? இந்த தடவை முதல் மரியாதையை சிவனாண்டிக்கு கொடுத்துடலாமா? சாமுண்டீஸ்வரி அம்மா இப்ப இல்ல. முதல் மரியாதை கொடுக்கறதையும் இப்ப நிறுத்த முடியாதுப்பா. சிவனாண்டிய ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவருக்கே இந்த வருஷம் கொடுத்துடலாமே. அம்மனுக்கு பூஜை நல்லபடியா நடக்கணும். அதனால அவருக்கே கொடுத்துடலாம்ப்பா. கொடுத்துடலாம். எங்க எல்லாரும் என்ன பேசுறீங்க? போய் இவனுக்கு முதல் மரியாதை. சுமாரா, இதுக்காக பின்னாடி நீங்க வருத்தப்பட போறீங்க. ஐயா, ஊரே சரின்னு சொல்றப்போ நீங்க அதை எதிர்க்கிறது சரியில்லை. கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, அதான் நல்லது. நீங்க எல்லாரும் சம்மதம் சொன்னதுனால சிவனாண்டிக்கே இந்த வருஷம் முதல் மரியாதையை கொடுத்துடலாம். அம்மன் பூஜையை நல்லபடியா முடிப்போம்.